புதுச்சேரி ரெயின்போ நகரில் 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், இந்த 2 இளைஞர்கள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. எழில். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் இன்று மர்மமான முறையில் 2 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் இன்று காலை அப்பகுதியில் பொதுமக்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது ரத்த காயங்களுடன் ஒருவர் வெளியே கிடந்ததை கண்டு உடனடியாக பெரியகடை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது 2 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட 2 உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் படுகாயங்களுடன் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்த இளைஞர்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதாவது உயிரிழந்த வாலிபர்கள் இருவரில் ஒருவர் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த ரஷி என்பதும், இதேபோல் மற்றொருவர் திடீர் நகரை சேர்ந்த தேவா என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதில் ரஷி என்பவர் ஏற்கனவே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பிரபல தாதா தெஸ்தான் அவர் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வெட்டுக்காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இளைஞரின் பெயர் ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் 3 பேர் வெட்டப்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழந்த இரட்டை கொலை என்பது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் இவர்கள் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தலையிட்டதன் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் வந்துள்ளனர். தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விசாரணைக்கு முடிய வந்த பின்னரே இந்த படுகொலை எதற்காக நடைபெற்றது என்பது குறித்து தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி எழில். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.